ஆனாலும் பல நாட்டிலே பிறகு வாழ வழி கிடையாது. ஓடி வந்திய தாயகம், அந்த தாயகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இதை கைத்தேர்ந்தவர்களே காலை கரிகாலை ஆலயம் செல்வது, கொள்ளை அடிப்பது, கொலை செய்வது, வாக்கு பெண்களை எனக்கு துணையாக வரக்கூடிய அந்த கொலை போயிருப்பான். மாமா அப்பா எப்போ கிடைக்கும் அந்த பழம்?
சொன்னீங்க அம்மா என் கல்யாண சாமா போச்சு பால் உனக்கு அத்து வாயில போட்டு பால் அம்மால வெளியே வந்துச்சு இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது ரொம்ப வச்சுக்கிறா பாவே அம்மா ஐயோ என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா என் மாமியாரு கேப்பானு பொண்டாட்டி விட்டாலும் விடுவா மாமியார் கேப்பாளா டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா அப்பா நினைக்காதீங்க என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது 3 பட்ட வெள்ளி அண்ணா கயிறு 3 பொட்டியா என்ன சொல்ற 3 பட்டியா பொட்டியா 5 பொட்டியா எங்க இருக்கிறாங்க 5 பொட்டை கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது வெள்ளி அண்ணா 3 பட்ட வெள்ளி அண்ணா கயிறு அர்த்தம் தொங்குது பாக்குறியா அதான் வேலையா இருக்கு சொல்றாங்க ஒக்கா நல்ல சிறப்பு கொள்ளை அடிப்பது வழக்கம் உனக்கு உங்களை பாக்கலாம்னா வந்தாயா எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறான் அவளுக்கு விதி இல்லாம திருடலாம் ஐயோ என் வாயில பீ வராது பிடிக்க வருப்பா முன்னாடி வராது முன்னாடி சீல் பல்பெல்லாம் கட்டி டியூப் லைட் எல்லாம் சொருவி தெருவுக்கு எவ்வளியாலா போட்டு ரேடியோ சொல்லு ரேடியோ அட வாயில வரல தமிழே வானொலி பெட்டி ஐயா வாயிலையா நல்லா பொழக்கிறான் வானொலி பெட்டி அதெல்லாம் போட்டு எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறான் மாரியம்மன் திருவிழா அவ திருடி எத்துமோ எங்க பேங்க் உள்ள ஆண்டுக்கு தோறும் மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறாங்க எதற்காக நாடு நலம் பெறுவதற்காக நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்வதற்காக நம்ம வெந்தப்பாக்கும் நகையிலே பால முருகனுக்கு அழகாக திருவிழா செய்திருக்கிறார்கள் எதற்காக பாலமுருகன் தரிசனம் பெறுவதற்காக மனம் போயிட்டு போய் செஞ்சு வரும் அதே போல எங்க ஊர்ல திருவிழா செஞ்சாங்க சூப்பரான நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் மாவிளை தோரணங்கள் மகர விளக்குகள் ஐயா எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க சூப்பரான ஆட்டக்காரங்க சிறப்பா இருக்கு வந்தவங்க எல்லாருமே காலாலே ஆடுறாங்க எப்படி ஆடுறாங்க
ஏற்கனவே உட்காந்து நாடகம் நாடக பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். நானு வந்து கூப்பிடுவேன். எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். நானு என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். நானு என் சம்சாரம், என் பொண்டாட்டி, மை ஒய்ஃப். சம்சாரம்னா யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. மனைவினா யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அப்பா அம்மாக்கு தெரியாதோ தள்ளி போய் லோடு ஏத்தி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃப். என் பொண்டாட்டி அவளை செல்லமா பாத்துப்பேன். என்னை விட்டு அவன் பிரிய மாட்டா, அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். ஆனா எனக்கு அம்சா பாரு பொண்டாட்டி. அந்த நலாயிரி இருந்தாரு எதுக்கு? என் பொண்டாட்டி காலை கழுவி குடிக்கணும். ஐயா, நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டான். அப்படிதானே இருக்கணும். அப்படி சுத்திக்கிட்டு தான் வந்து அவன் ஒரு சுத்து மாடு தண்ணி பொண்டாடி என்ன நேரம் வர மாட்டான். மாமா சொல்லு, யாண்டின்னு கூப்பிட்டா போதும். என் பொண்டாட்டி மூத்திரம் பேச்சுப்பா. தப்பா நினைக்காது, அவளுக்கு சுகர் அதிகமா கட்டுப்படுத்துறியா? டாக்டர் போனாங்க. டாக்டர் போனா அவளுக்கும் சுகரை மாத்திரை போட்டுக்கிறாரு. இந்த பாழம் கடல் நம்மளை படிச்சு ஐயா, நானும் என் பொண்டாட்டி, எனக்கு 2 பசங்க. உனக்கான 2 பசங்க அப்படின்னா என்னன்னா ஆம்பளையா மதிக்கல. ஒருத்தர் வேற மாதிரி சொன்னாங்களா? வேற மாதிரி வந்து ஒரு கோயில பார்த்தா மலையூர்ல தோசமாங்க. உனக்கான 2 பசங்க. நம்பரை சொல்லு. நாங்க வாதியார், நீங்க எழுதுவே முடியல. உனக்கு 3 புள்ள சொல்ல எனக்கு இருக்காதா? சரி, ஏதோ நம்பரை சொல்லு. உனக்கு 2 பசங்க. ஆமாங்க. எங்க குடும்பத்துல நானு, என் பொண்டாட்டி, 2 பசங்க. நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுது. நடு நேரத்துல சோன்னு மழை பெய்யுது. போடா, நாடகம் நின்று போயிடுமே. நினைச்சா கூட பனிதான் பெய்ய, மழை பெய்யாது. சோன்னு மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சா என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களும் எழுது அவங்க வீட்டுக்கு போறாங்க. நாங்க பாய சுருட்டி அக்காலத்துல வச்சுக்கிறேன். நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். எஜமா, இருப்பதிலே பெரிய வீடு யார் வீடு தான். ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? எவ்வளவு? 10 சதுர வீடு. பெரிய 10 சதுரம் ஒரு வீடாது. ஒரு 50 சதுர வீடு. மூத்தத்தை முட்டதுரா. என்ன சொல்ற? 50 சதுரம் கூட. ஒரு 100 சதுர வீடு இருக்குமா? 100 சதுரம். மூக்குல 32 பல்லு போட்டு போடும். என்ன சொல்ற? சரி, அதுல போகட்டும். சென்னை மாநகரிலே மவுண்ட் ரோட்ல LIC பில்டிங் 14 மாடி. அவன் போய் வீடு இருக்குமா? மவுண்ட் ரோட்ல. ஆமாடா. LIC 14 அடுக்கு மாடி. LIC தான் என் வீட்டு பாத்ரூம். அவராக பேசியிருந்தா அடிச்சிருந்தா படிச்சிருந்தா LIC பில்டிங்கே விட்டு பாத்துருவோம்னா பெருமையா இருக்கும். ஐயா, உட்காருங்க. LIC பில்டிங்கே வீட்டு பாத்துருவோம்னா வீடா இருக்கும். படிக்கிறீங்க? படிக்காதீங்க. LIC வீட்டு பாத்ரூம். அப்ப உட்காருங்க. நம்மள அனுபவிப்போம். என்ன கேள்வி ஆகும்? என்ன பண்ணுவான்? காலாட்டுங்க.
எல்ஐசி பில்டிங்கே வீட்டு பாத்ரூம்டா. என் கால் நான் ஆட்டுவேன். காலையே இப்படி ஆட்டுறேன்னா சொல்லுங்க. எல்ஐசி வீட்டு பாத்ரூம் ஏறா, அந்த வாழை ஏறா செவிடியா பையன் வாழை ஏறா வாழை ஏற்றியா உதவாங்க போறியா? அந்த கை கறி வேடு எல்ஐசி வீட்டு பாத்ரூம். வீட்டு பாத்ரூம் எல்ஐசி என் வீட்டு பாத்ரூம் பண்றேன். லவ்லிகா பால் கையை நீட்டி பேசுறேன். என்ன கொடுக்கிறா? எது கடிக்கிறா? உமா தான் ஊற்றுனா பெற்று போட்டா பப்புள் வேச ஆடுற எங்க அம்மா மாணவரே. நான் சூத்திர கட்டியா சூத்திர கட்டியா எப்படி வாங்குறீங்க? வாங்குறீங்க நம்ம அச்ச மட்டும் வாங்கணும்டா. வாங்கணும். நீ உட்காருங்க. நீங்க அடிச்சால அடிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய இருக்கீங்க? அட்டா இருக்க எல்ஐசி வீட்டு பாத்ரூம் அம்மால புடுறா கைய. காலு அம்மா பிடிப்பாடா? காலு அம்மா பிடிப்பாடா? பையா பையா கால புடுறா கால புடுறா கால புடுறா. எல்ஐசி வீட்டு பாத்ரூம் புடி அங்க புடி புடியா எவ்வளவு பெரிய இருக்கீங்க? ஒக்காலா ஓய் என்ன வேஷம் ஆடுற? பிள்ளை வேஷம் ஆடுற. என்னது பிள்ளை வேஷம் ஆடுற. ஏன் ஆடுறா? அதுல சிரிக்கிறேன். வயிற்றுக்காரனா நான் அச்சா எவ்வளோ சிரிப்பாங்க. அச்சா 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 சிரிப்பாங்க. சூட்ட கீசணும் நீங்க அடிச்சால அடிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய இருக்கீங்க? இந்த கால போடுறான் ஐயா லவடி கபால். ஏய் அங்க பாரு சரி ஐயா சிரிங்க. சிரிங்க சிரிங்க. நான் என்ன வேஷம் ஆடுறேன்? கேவலம் பப்புரு வேஷம் ஆடுறீங்க. பப்புல வேஷம் ஆடுறது அவளை கேவலம். நம்மளை கேவலம் என்ன தொடுகிறான்? வலிக்குதுங்க. அதுல வாங்க போற போனா அதுல ஒத்து வா. எவ்வளவு பெரிய இருக்கீங்க? சொல்லுங்க. நீ வில்ல வேஷம் ஆடுற, நான் பப்புல வேஷம் ஆடுறேன். காவல்கார பையன் நான் சொல்றேன்னு என் காரை பிடிக்கிறிய? ஐயா எல்ஐசி பில்டிங்கே வீட்டு பாத்ரூம்டா. வீட்டு எவ்வளவு பெரிய வீடு இருக்கா? அங்க என்ன பிடிக்கிறேன்? அங்க போ, அங்க ஓரமா போ. எல்ஐசி வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? நீ ஓரம் போனா தான் சொல்லணும். எல்ஐசி வீட்டு பாத்ரூம். என்ன கேதி ஆக்குவானோ வயிற்று கலக்குது. சொல்றேன் ஒரு ஆளு உள்ள மூத்திரம் வர மாதிரிக்குது எனக்கு. என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு வெளியே யாரு உனக்கு எஜமா அப்படின்னு போது நான் உட்கார சிம்மாசனத்துல உட்காந்து கால் மேல காலை போட்டு காலாக்குவேன் போலீஸ்கார் பொம்பளை பசங்க பாக்குறது போலீஸ்கார். காலத்தாங்க கேட்டால் கட்டுக்கலை கொண்டு அழைக்கின்றான். சொல்றேன் எனக்கு தான் புத்தி இல்லைன்னு வச்சுக்கோ. புத்தி இல்ல கேக்குற கம்யூனிட்டி புத்தி எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் யான் கூத்தாட வர பிறந்த செவடியா மன்னிக்கணுங்க. நான் ஒரு விகடக்கவி. ஆமாங்க பாருங்க. சப்ராயில் கரிகாலன். ஓ கல்யாண கட்டுங்க நீங்களா? அந்த கரிகாலன் பல நாட்டிலே பிறந்து பால வழி கிடையாது. ஓடி வந்த தாயகத்திலே கொலை
அதிகாலை ஆலயத்தோடு சென்று கொள்ளை எடுப்பது வழக்கம். தப்பை கூட வழக்கம். ஐயா, அனுதினம் இந்த காலகத்தில வழிப்பறி கொள்ளை செய்வது வழக்கம். இந்த அம்மா அதோ வார்த்தையா, அம்மன் ஆலயம் அழகாக காட்சி அளிக்கிறது. அம்மன் ஆலயம் சென்று விலை உயர்ந்த நகைகளை